நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி, மே மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 2:39 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:29 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருங்க. ஏட்டு போட்டியாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூடும். ஓரளவு பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். முடிவுகள் எடுக்கும்பொழுது மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். தயவு செய்து பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். போக போக எல்லாம் சரியாகும் என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் என்று உங்களுக்கு மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்பமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனோதைரியம் ஏற்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறையெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும் என்று பெண்கள் முயற்சியின் பேரில் எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கென்று எது சரி எது தவறு என்று சில தடுமாற்றம் இருக்க கொடுங்க. பெண்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சியுடன் எதையும் செய்து முடிப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. காதல் வெற்றி நடை போடும் என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி இருக்கும். பரணி இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திறமைகள் வெளிப்பட கொடுங்க. இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விருப்பங்களையும் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இந்த நாள் ஓரளவு சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடும். ரிஷபம் ராசி நேயர்கள், என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று ரிஷபராசினியருக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். காசு பணத்தை மட்டும் சேமிக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடும். இன்று ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. மன போராட்டம் இருந்தது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பமும் இருக்கக்கூடும். ஆராய்ந்து செய்யும் பணிகளை வெற்றி இருக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து செல்லும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
பெண்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். என்று காதலை பொறுத்தவரைங்க பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். காதலை விட்டு கொடுப்பதும் பொறுமை காப்பதும் ரொம்ப நல்லது. காதலை சுலபமாக ஜெயிக்க முடியும், புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கருப்பொருள் போல் பற்றிக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பகை உணர்வு இல்லாமல் நடந்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். ரோகிணி. கூடுதலாக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத தனலாபம் இருக்கக்கூடும். புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆராய்ந்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகள் பலிக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். என்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதி நோக்கி செல்லக்கூடும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுமலாக இருக்கக்கூடும். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி இருக்குங்க. காலை பொழுது கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். வெற்றிக்கு தடை வராமல் இன்று கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் விறுவிறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். என்ற முன்னேற்றமான வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. என்றுங்க காதில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்க. சில குழப்பங்களையும் ஏற்படுத்துங்க. பார்த்து பக்குவமாக இருப்பது நல்லதுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நான் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. பேச்சை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்பட வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். பிடிவாத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. புனர்பூசம். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். முடியாத காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும்.
சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்புமுனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் ஓரளவு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கடியான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். கடகம் ராசினியர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது. பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதனை சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக நிவர்த்தியாக கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். தந்தையின் உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. நீங்களும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். இன்று பெண்கள் பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க பதட்டமோ குழப்பமே வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். திருமணத்தில் போய் முடியும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். கல்விக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். சிறந்து விளங்க முடியும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற மன அமைதி கொடுங்களாக இருக்க கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் இன்று சமாளித்து விடுவீர்கள். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்பாடுகளை வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும்ளாக இருக்க கொடுங்க. பூசம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் கண்டிப்பாக இயங்குவீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று நீங்க எல்லோரையும் மதிக்கக்கூடிய குணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆயில்யம். இந்த மனப்பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. நுட்பமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில்முறை பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். தொழில்நுட்பத்துடனும் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகத்தை நாட்டம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும். வெளி உலகத்திற்கு ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். லட்சியங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனியதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பாராமல் செய்த காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். சிம்ம ராசினியர்கள் முயற்சியின் பேரில் கண்டிப்பாக வெற்றியணி போடுவீர்கள். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக. ஆகாரத்தில் கட்டுப்பாடு வேண்டும். முன்கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சுணக்கம் ஏற்படுத்திய காரியங்கள் சூடுபிடிக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் சிறப்பாக நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சீராக இருக்க கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கூடுதலாக பணியாற்றி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று விவேகத்துடன் செயல்படுவீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான விஷயங்களை நீங்க இல்லத்தில் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. காதல் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதல் வெற்றி நடை போடுங்க. காதலை பொறுத்தவரை நீங்க பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும். லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முக்கியமாக மாணவர்கள் இல்லத்தில் கலந்து பேசியதிலும் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். செயலிழந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். பூரம். என்று கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். சுயமரியாதை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். நீங்க நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. குழப்பம் இருந்தது கூட போக போக சரியாகும். உத்திரம். நல்ல நிலைமைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். என்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதங்கள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் ஓரளவு திருப்பு முனையாக அமைந்துவிடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக பலமாக இருக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை மட்டும் கூட சேர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். என்று ஓரளவு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. திருப்பு முனையாக எல்லாம் இருந்து விடக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் ஓரளவு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். ஓரளவு மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். என்று கன்னி ராசினியர்கள் சகோதர ஒற்றுமையை பலப்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். வீடு வாங்க முயற்சி கூட ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். சுயமரியாதை வெளிப்படக்கூடும். ஏட்டிக்கு போட்டியாக பேசியவர்கள் விலகி செல்லக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்வது மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று மாணவர்கள் தொட்ட காரியம் துளிர்விடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்கள் இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனோதைரியம் உண்டாகக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியண வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். திருப்தியுடன் இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். ஏட்டிக்கு போட்டியாக பேசியவர்கள் விலகி செல்லக்கூடும். இதுவரை கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். மன உளைச்சலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு முக்கிய முடிவில் தெளிவு ஏற்பட கொடுங்க. மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. அஸ்தம். இன்று நிர்வாக திறமை பளிச்சிடும். கொடுத்த கடனும் எப்படியாவது வசூலாகிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மன வேதனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். சித்திரை. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பணிவாக இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலையும் சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடைய கூடும். என்று உங்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஓரளவு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள்
என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக செலவுக்கு பயன்படக்கூடுங்க. வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். துலாம் ராசினிகள் நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வருமானம் ஓரளவு இருமடங்காக இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். விஐபிகளின் சந்திப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்படையக்கூடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கை பாதை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சம்பள உயர்வும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகளை மட்டும் கனிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதேபோல் விடுமுறை விட்டாலும் கல்வியில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதமாக இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் மத்தியிலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இந்த நாள் ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க பதட்டம் இல்லாமல் எதிர்கொள்வது நல்லது. சுவாதி. பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். மனோதைரியம் ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு பிரச்சனையிலிருந்து முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விசாகம். இன்று அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று மற்றவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இரவும் பகலும் ஒழித்தொழிப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதிய வேளையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. ஆகையால் உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. நிதிநிலை சிறப்பாக உயர கொடுங்க. திருமண வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் ஏற்பட கொடுங்க. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வரக்கூடும். நண்பர்கள் இனிமையாக பேசுவார்கள். நல்ல மனசையும் புரிந்து கொள்வார்கள். இன்று பண வரவு கண்டிப்பாக இருக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கும். மிகவும் கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவி அற்புதமாக கிடைக்கக்கூடும். நிலைவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய கொடுங்க. நல் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லதொரு வழி பிறக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பொருளாதாரத்திலும் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். வேண்டியவற்றை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று புதியதொரு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு விஐபிகளின் சந்திப்புகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நன்கு படியுங்கள், வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம்.
என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்பட்டு இதில் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். மனம் போல் வாழ்க்கையை அமைதி விடக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று ஓரளவு எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். மனோதைரியம் ஏற்படக்கூடும். இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்குங்க. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இந்த நாள் ஓரளவு நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கேட்டை, இறைவன் சரணாகதி உடையவர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். வெயிலில் அதிகமாக சுற்றி திரிய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் இன்று கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். வெற்றி தோல்விக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தனுசு ராசினியர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும், திருப்பங்கள் இருக்கும். சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்கக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். தனுசு ராசினியர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. விவாக பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். மற்றவர்கள் மீது பரிவு காட்டு குணம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பணம் வருவதும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரக்கூடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று ஓரளவு சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிடும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று பெண்கள் மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். அது மட்டுமில்லை, பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் சுயமரியாதையும் கண்டிப்பாக கொடுங்க. பண செலவு ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் நெருக்கடிகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். அதே போல் மாணவர்கள் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சக நண்பரை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. என்று முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடியணை வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இந்த விடாமுயற்சிக்கு வித்திருநாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய குணத்தை வெளிப்படுத்துவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்னை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டம். என்று கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொட்ட குறை வெட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம். இன்று கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். பய உணர்வு துளி கூட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக சாத்தியமாக கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக காணப்படுவீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று நல்ல மனிதர் என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். மகரம் ராசினியருக்கு எல்லோருடைய ஆதரவும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடும். சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வழக்கமான பணிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். தொழிலை எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். வீடு மாற்றங்கள் செய்வதற்கான முன் வருவீர்கள். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் சுக சௌக்கியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை ஏற்படக்கூடும்.
பிள்ளைகளின் அறிவு திறமையை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். அடுத்தவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபார விருத்தி இன்றி ஏற்படக்கூடும். வழக்கமான பணிகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். ஓரளவு உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று வலிமை மிக்கவர்களாக காணப்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாக்க கொடுங்க. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் போக போக சரியாகும். காதல் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியை போடும் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். படிப்பில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. உயர்கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடையின வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டறிந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடும். மன பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மன மகிழ்ச்சிக்குரிய செய்திகளும் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அவிட்டம். இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். இன்று உறவு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. கொடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத பிரச்சனைக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உணர்ந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அது வேண்டாம். போக போக உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். அடிப்படை தேவைகளும் இன்று பூர்த்தியாக கூடும். கும்பம் ராசினியர்கள் சகோதர சகோதரிகளால் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. என்று உறவு சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. இன்று நிறைவாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டால் ஓரளவு மாற்றம் இருக்கும். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள், அது போதுங்க. யாரையும் இன்று நீங்க சந்தேக பார்வை நோக்கில் பார்க்க வேண்டாம். பிடிவாத குணத்துடனும் பார்க்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். பயம் வேண்டாம். என்று கும்பராசினியர்கள் மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லும். பகை உணர்வு ஏற்படுத்தியவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். வரவேண்டிய பண பாக்கிகளையும் வசூல் செய்து விடுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பங்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் காதலில் பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடையண வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். குழப்பங்கள் இருந்தால் பொறுமையாக இருங்கள். தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பிடிவாதமும் செய்ய வேண்டாம். இல்லத்தில் கேட்டு எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சதயம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நல்ல நண்பரை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. போராட்டாத்தி. இன்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ஓரளவு மாற்றங்களையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பிடித்த உணவுகளையும் உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மீனம் ராசினியர்கள். இன்று நீங்க எடுக்கும் முடிவில் ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக இல்லத்தில் பேசும்போது கவனம் வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். மனக்குழப்பம் ஏற்பட்டால் பொறுமையாக இருக்க பாருங்கள். சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் தான் காரியங்களை வச்சு இருக்குங்க. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். என்ற வரவை காட்டிலும் செலவு தான் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மழக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி வட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடைய கூடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். மக்கள் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மற்றொரு மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். என்று ஓரளவு கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. சிறந்த பேச்சாளராகவும் காணப்படுவீர்கள். முக்கியமாக சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று பெண்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் என்று முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு வேண்டும். பிள்ளைகளுடன் கலந்து பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பங்கள் இருக்கக்கூடும். காதலில் நீங்க பொறுமை இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கூடுங்க. தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடையண வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். மனமும் நிறைவாக இருக்கக்கூடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். போக போக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. இன்று விரைவாக செயல்படுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவு இன்று வெளிப்படக்கூடுங்க. என்று ஓரளவு பயணங்கள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்ய பாருங்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். பிள்ளைகளை அனுசரித்து செல்ல வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் தரக்குறைவாக எண்ண வேண்டாம். முக்கியமாக லட்சியங்களை நிறைவேற்றுவதில் மட்டும் ஆர்வம் காட்டுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.